ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்துவது தொடர்பான அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தை 24% உயர்த்த வகை செய்யும் ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை கடந்த மாதம் இறுதியில் ஒப்புதல் வழங்கியது. அதன்படி ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான அறிவிக்கை செவ்வாயன்று மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டது. இத்தகவலை மத்திய நிதியமைச்சகம் ட்விட்டர் வாயிலாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆகஸ்ட் மாதத்தில் உயர்த்தப்பட்ட சம்பள விகிதத்தின் அடிப்படையில் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதேபோல 52 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் அடுத்த மாதம் கிடைக்கும். ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி குறைந்தபட்ச ஊதியமாக கடைநிலை ஊழியர்களுக்கு 18,000 ரூபாயும், அதிகபட்ச ஊதியமாக கேபினெட் செயலாளர் அந்தஸ்து அதிகாரிகளுக்கு 2,50,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.